வணக்கம் உறவுகளே. ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து மீண்டும் உங்களிடம் பேசுவது கணேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு விழிப்புணர்வு தான். ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா 73 வயது ஆகுது. 73 வயதில் பார்த்தீங்கன்னா அவர் மில்லில் வேலை பார்த்து இப்போ அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு. 4 பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாரு. 4 பெண் பிள்ளைகளுமே அவர் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி இறந்து விட்டார். இப்போ அவருக்கு மில்லில் பென்ஷன் வருது. இப்போ அந்த பென்ஷனை வச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பென்ஷன் ரொம்ப பெரிய லெவலெலாம் கிடையாதுங்க. வெறும் 2000 ரூபா தான் பென்ஷன் வருது. இந்த 2000 ரூபா பென்ஷனை வச்சு 4 பெண் வீட்டுகள்லேயும் மாதம் ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு வர்றாரு. அவர் பேசின ஆடியோவை நான் உங்களுக்கு இதில் இணைச்சிருக்கிறேன், பின்னால் கேளுங்க. அதாவது 73 வயதிலையும் அவர் செக்யூரிட்டி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. 4 பெண் வீட்டில் 2 பெண் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதாவது ஒரு பொண்ணு வீட்டில் ஈபியில் வேலை பார்க்குறாரு. இன்னொரு பொண்ணுக்கு கவர்மெண்ட்டில் இப்போ தான் போஸ்டிங் கிடச்சிருக்குது. ஒரு பொண்ணு வீட்டில் குடிகாரராக இருக்கிறாரு. ஏன்னா 2 பெண் வீட்டில் கணவர் இல்லை. அவருடைய நிலைமை இப்படி இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, புலவர் சமுதாயம். அவருக்கு ஜாதி தடையில் அவர் பார்த்தீங்கன்னா மனைவி இறந்து போச்சு. அவர் படிப்பு கிடையாது. ஏன்னா பென்ஷன் 2000 வாங்குறாப்புல. தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம்னா, 73 வயதிலும் அவர் அவருடைய சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேளுங்க. பிள்ளைகளை நாம் ஏன் பெற்று வளர்க்குறோம் அப்படின்னா, கடைசி காலத்தில் நமக்கு பாதுகாக்கணும், நமக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கணும். நம்ம முதல்ல சிறு வயதில் நாம் குழந்தையாக இருக்கும்போது பெற்றவங்க பார்க்குறாங்க. முதுமையாக ஆன பிறகு, வயது ஆன பிறகு அவங்க குழந்தையாகிடுவாங்க. அவங்கள நாம் பார்க்கணும். அதுக்குத்தான் நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்க்குறாங்க. இதுவும் ஒரு சேமிப்பு மாதிரி தான். இப்போ நீங்கள் 4 பிள்ளைகளை ஒரு பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கிடுங்க. சரி, இப்போ இதை ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு வயதானவருக்கு ஒரு 50 வயதுக்கு மேலே யாரும் கஷ்டப்பட்டு ஆதரவு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இலவசமாக பண்ணித்தரேன். பெண் வீட்லேயோ அவர்கிட்டையோ நான் 10 பைசா கேட்க மாட்டேன். சரிண்ணா? அதாவது திருமண அமைப்பாளர்கள் எல்லாத்துட்டையுமே பணம் இருக்கிறாங்க. ஆனால் நான் தென் தமிழகத்தில் இந்த 29 வருஷமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் வீடியோவை பார்த்து நீங்கள் பேசுகிறது யதார்த்தமாக பேசுகிறீங்க, நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. முதல்ல அதுக்கு நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். எனக்கு அந்த ஒரு சம்பாத்தியமே போதுமானது. சரிதானா? இப்போ இந்த 73 வயதில் இருக்கிறவருடைய அவர் என்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. நமக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு சில மாதங்களில் இது போன்ற வசதி வாய்ப்பு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரு ஆதரவற்ற இல்லம் தொடங்குவதாக முடிவெடுத்து கொள்கிறேன். ஏன்னா அதற்கு இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடித்திடுவேன். சரிண்ணா? அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு 10-20 பேருக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நான் எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, யாராவது கஷ்டப்பட்டவங்க, அவர் 73 வயசு ஆனாலும் இளமையாக இருக்கார், செக்யூரிட்டி வேலையும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது போன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், அது நம்ம முடிச்சு கொடுக்கலாம். சரிண்ணா? ரைட். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. என் பேர் இசைக்குமுத்து, கல்லடைக்குறிச்சி. சரி, சொல்லுங்க. 73 வயசு ஆகுது. 23 வயசு ஆகுது. இசைக்குமுத்து 73. சரி. என் வீட்டம்மா தவறி போனாங்க. 3 வருஷம் ஆச்சு. சரி. எனக்கு 4 பொட்ட பிள்ளைகள். சரி. பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. இப்போ அவங்க வீட்டில் தான் நான் ஒரு மாதம் இப்படி சுற்றிட்டு வரேன். சரி. என்ன ஜாதி? பூக்கட்டும் பண்ணார பிள்ளைகள். பூக்கட்டும் பண்ணார பிள்ளைகள்.
சரி நமக்கு நம்ம ஜாதி தான் வேணும்னு சொல்லி கணக்கு கிடையாது. சரி. வேற ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் கம்மி தான். சரி, என்ன வேலை பாக்கிய? நான் நூல் மில்லில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி இப்போ சும்மா தான் இருக்கேன். சரி. அது எனக்கு தகுந்தபடி அங்கேயே தங்கி அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பாக்குறேங்கய்யா. இப்போ இசைக்கு மூத்து வந்து நீங்க புலவர், ஜாதி தடையில, மனைவி இறப்பு, 4 பொம்பளை பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு. வயசு 73 வயசு ஆச்சு. உங்களுக்கு மாச வருமானம் என்ன? பென்ஷன் வருது. அதாவது எவ்வளவு? 2000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மியா வருது. 2000 ரூபாய் பென்ஷன் வருது. சரி, வேற உங்களுக்கு வீடு நிலம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. ஒன்றும் கிடையாது. சரி, இந்த 2000 ரூபாய் வச்சு ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் ஒவ்வொரு மாசம் சாப்பிடுறீங்க. ஆமா ஆமா. சரிங்கய்யா, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். இது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரா? ஆமா, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பவோ பிடிக்கவோ ஒன்றும் தெரியாது கேட்டீங்களா. சரி சரி நான் ஃபோன் பேசுனீங்கன்னா ஃபோன் எடுத்து பேசுறேன். சரி இல்லை, என் தம்பி ஒரு ஆள் இருக்காரு. சரி அவருக்கு 61 வயசு ஆகுது. சரி. கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்தோட இருக்கா. இருந்தும் பிரயோசனம் கிடையாது. ஏன்னா ஒரு சௌகரியங்கள் வீட்டுல இருந்து ஐயா, கிடையாது. இப்போ நீங்க புலவர்ல, உங்க பேர் இசைக்கு மூத்து, மனைவி இறந்து போச்சு, என்ன படிப்பு இல்ல, மில் வேலை பார்த்து ரிட்டையர்டு. ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் பென்ஷன் வருதுன்னு சொல்றீங்க. ஆமா 4 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்க. 4 பொம்பளை பிள்ளை வீட்டுல மாசம் ஒரு வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எனக்கு பணம் எதுவும் கட்ட வேண்டாம். சரி. ஆனா உங்களுக்கு வேற வீடு இல்ல, சொத்து இல்ல, நிலம் இல்ல. உங்களை 73 வயசுல ஒருத்தங்க வந்து ஒரு துணை வேணும்னு கேக்குறீங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாம இருக்கனால எந்த பொண்ணும் ஏத்துக்கிற மாட்டாங்கல்ல ஐயா. அப்படியா? இல்ல, நான் சொல்றேன் ஒரு இதுக்கு. சரி, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இன்னைக்குள்ள சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு துணையை வந்து நீங்க தேடுதாங்கன்னா, அவங்களுக்கு உங்கள்ட்ட ஏதாவது காசு பணம் இருந்ததுன்னா அதை வச்சு அவங்களும் கொஞ்சம் ஒரு கஷ்டம் இல்லாம வாழலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு 73 வயசு ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேல ஏதாவது அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. சரி. ஏன்னா இந்த திருமண தகவல் நிலையத்துல வந்து இந்த புரோக்கர் எல்லாம் உங்களை பார்த்த உடனே ஒரு 5000 கொண்டா 10,000 கொண்டான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா ஆமா. இப்ப நேத்து ஒருத்தர் பாருங்க, அவருக்கு அவ்வளவு வசதி இருக்குன்னா நீ பணமே கட்ட வேண்டாம் அப்படின்ட்டேன். சரி. இப்ப நீங்களும் என்னன்னா, இப்ப உங்களுடைய விவரங்கள்லாம் எனக்கு சொல்லிட்டீங்க, ஓகே தான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த 73 வயசுல உங்களை ஏத்துக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் சொல்றேன், ஒரு துணை இருந்ததுன்னா. கண்டிப்பா. ஏன்னா அவங்கள நான் கடைசி வரை நான் பாத்துக்கிட்டேன். என்னையும் அவங்க நல்ல முறையில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு குடும்பத்துல ஒரு ஆளா இருந்துடுவேன். இப்போ உங்களுக்கு இருக்க வீடு இல்ல அப்படிதானே? இருக்க வீடு கிடையாது, கையில ஒரு பல லட்சங்கள் கிடையாது, இல்ல வீடு கிடையாது, நிலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ 2000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா, அது நான் இப்ப அதாவது வேலை பார்த்து இப்ப இது பிஎஃப் பணம் பிடிச்சி வச்சுட்டு அது பென்ஷனா தராங்க. இந்த பிராடம் மட்டும் பணம் ஒன்னா தந்துருவாங்கல்ல. ஆமா, அது இல்லாம எனக்கு பென்ஷனா தராங்க. ரைட்டு. கடைசி சாகுற வரைக்கும் இதே பென்ஷன் தான் கிடைக்கும். அந்த நூல் மில்ல அப்படி கிடையாது. சில கம்பெனிகள்ல வருஷம் அவங்களுக்கு டிஏ போயிடும்போது நமக்கு போனஸ் மாதிரி வரும். உங்களை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அதாவது ஒரு வீட்டுல போய் ஒரு மாசம் நிக்கும் போது ரவுண்ட் அடிக்கும் போது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி, அதுக்காக தான் நான் உங்கள்ட்ட இப்போ நீங்க 73 வயசுல வேலை எதுவும் பார்க்க உங்களால முடியுமா? சில ஆளுகள் இப்ப 50 வயசுக்கு மேலேயே முடியாதுதான். சரி, உங்களை வந்து உங்களுக்கு யாராவது உங்களை ஏத்துக்கிட்டு, ஆனா நீங்க எப்படி இங்க எதுவும் வேலையெல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம், செக்யூரிட்டி வேலை பார்க்கலாம். செக்யூரிட்டி வேலை பார்க்கலாம், தடமா இருக்கீங்க. என்ன பார்த்தா வயசு தெரியாது. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, ரைட்டு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க உங்க செல்லுல யார் செல்லியா இருந்து ஒரு போட்டோ மட்டும் அனுப்புங்க. நான் எடுத்த போட்டோ ஒரு தாடி வச்ச போட்டோ தான் எடுத்து வச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா. நீங்க இப்ப பழைய போட்டோ வேண்டாம். அதான் இப்ப எடுத்த போட்டோ தான். இப்ப நீங்க போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே உங்க செல்லுல போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரி, ரைட். எடுத்து அனுப்புங்க. நீங்க இருக்கிறது வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்ப நான் இருக்கிறது கொட்டாகுளம், அதாவது செங்கோட்டைக்கு இளஞ்சி பக்கத்துல. ஐயா, எல்லா ஊரும் எனக்கு தெரியும். தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் எல்லாம் 29 வருஷம் திருமண தமிழ் கொட்டாகுளம் தெரியும். அதான் கொட்டாகுளத்துல தான். ஆமா, தென்காசி செங்கோட்டை இடையில இருக்கு. ஆமா, இளஞ்சி பக்கத்துல. அதான் சரியா? இளஞ்சிக்கு மேக்க.
சரி. செங்கோட்டை பாடுறதுக்கு நர்மத்தில. ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய விவரத்தை நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. சரி, நான் இதுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா இப்போ வந்து நான் இந்த யூடியூப்ல நிறைய பேருக்கு வந்து போட்டு விடுறதுனால நிறைய பேருக்கு முடியுது. சரி. ஏன்னா பரவாயில்ல இப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுப்போம்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆமா. சரிதானா? சரி. ரைட். ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட 4 பெண்ணுங்களும் என்னையா பண்றாங்க? 4 பெண்ணு வீட்லயும் உங்க வீட்டுக்காரங்க என்னென்ன வேலையில இருக்காங்க? 3வது மகளுக்கு புருஷன் இறந்து போச்சு. 3வது மனைவி முதல் பொண்ணுக்கு முதல் பொண்ணுக்கு புருஷன் இருக்காங்க. அவங்க ஈபில வேலை பார்க்காங்க. ஈபில கவர்மெண்ட் வேலை. ஓகே. ஆமா. 2வது பொண்ணு. ஆ. 2வது மகளுக்கு அதே இதே மாதிரி அதாவது புருஷன் இருந்தும் இல்லாம பூக்கடை. முதல்ல வந்து அரசு, 2வது வந்து பூக்கடை, 3வது 3வது மாப்பிள்ளை இல்லை. அவங்க மரக்கம்பையில வேலை பார்த்தாங்க. இறப்பு. 4வது பொண்ணு 4வது பொண்ணு சிஹெச்ல வேலை பார்க்காங்க. அது இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட்ல. ரைட். சூப்பர். அதாவது 2 பேர் கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க, 2 பேர் இப்படி இருக்காங்க. இந்த 4 பெண்ணுகள் வீட்லயும் உங்களுக்கு எப்படி மனநிலை இருக்குங்க? சாப்பாடு எதுவும் கொடுக்குறாங்களா அவங்க? மாசத்துல மாறி மாறி அதாவது ஒரு வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டோம்னா அப்புறம் அடுத்த மாசம் அடுத்த வீட்டுல அப்படி போனோம்னா இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்குவாங்க. நல்லா மனம் குணமா நம்ம அப்பான்னு சொல்லி பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் பாத்துக்குவாங்க. அதுதான் எல்லாரும் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்றது. சரி. அந்த இப்ப 2 வீட்டுல வீட்டுக்காரர் இல்லையோ? இல்ல இருக்கா, ஒரு வீட்டுல இருக்காங்க, இருந்து பிரச்சனை கிடையாது. தண்ணி அடி. சரி. தண்ணி அடி. இப்போ நீங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க உங்களை எப்படிங்க நடத்துறாங்க? அந்த மாப்பிள்ளை மருமகன் நான் இருக்கும்போது ஒண்ணும் நடக்கிறது கிடையாது. சண்டைக்கு ஒண்ணும் போடுறது கிடையாது. நான் இல்லைன்னா பலதும் நடக்குது. ஓ, நீங்க இல்லைன்னா அந்த பேச்சுகள் இங்க வயசான காலத்துல ஏன் இங்க வராப்புல எங்கேயாவது போக வேண்டியதானே வைக்க வேண்டிய அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசுறாங்களா பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நேரடியாக கேட்க கிடையாது. ரைட்டு. அதாவது இங்கயா இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவர் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஆமா இப்படி இருக்கு. சரிங்கய்யா. அதாவது இப்போ இன்னொரு 1 மாசம் வெயிட் பண்ணுங்க. சரி, ரைட்டு. ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த மாசம் உங்களை மாதிரி ஆள்களுக்கு வந்து நான் இங்க ஒரு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் பாதுகாப்புக்கு இங்கே ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்க. சரி. நானே ஒரு ஆதரவற்ற இல்லம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. சரிங்களா ஐயா? சரியா. ஓகே. ரொம்ப நன்றி. சந்தோஷம். தம்பி ஒரு ஆள் இருக்காரு. அதே 61 வயசு ஆகுது. சரி. அவருக்கு இதே மாதிரி மனைவி இருந்தும் பிரேசல் இல்லாம இருக்கு. அதாவது 2 பிள்ளைகள் வந்து 2 பிள்ளைகள். ஐயா ஒரே ஒரு விஷயம். மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் முடிச்சா அது குற்றம். மனைவிட்ட டைவர்ஸ் பண்ணிருக்கணும், இல்ல இறந்துருக்கணும். அப்பதான் அடுத்த கல்யாணத்தை பத்தியே பேசணும். அப்படியா? ஆமா. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே நம்ம 2 பேரும் பந்தப்படணும்னு கேட்டு ஒரு ஆசைப்பட்டு கூப்பிட்டோம்னா நீ நான் சுட்டு தரேன், நீ வெளியே போய் போவாடிங்க. அந்த மாதிரி சூழ்நிலை. அது கேட்கும் போது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ரைட். அப்போ உங்க தம்பிக்கு 61 வயசு ஆயிடுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அவர் ஏதாவது ஒரு வேலையில பாப்பாரா? அது வாட்ஸ்அப் நல்லா பாப்பாரு. செக்யூரிட்டி எல்லாம் பாப்பாரு. அவரும் செக்யூரிட்டி வேலை தானா? பாப்பாருங்க. இப்ப என்ன பண்றாரு? இப்போ ஒரு பேங்க்ல இப்பதான் கிடைச்சிருக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை. செக்யூரிட்டி பேங்க் பிரைவேட் பேங்க்லயா கவர்மெண்ட் பேங்க்லயா? தனியார் பேங்க் தான். சரி. எப்படி போனாலும் 10 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி வேலைக்கு வந்து 10 ரூபாய்க்கு மேல எல்லாரும் கொடுப்பாங்க. ஆமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. உங்களுக்கு 2 அவருக்கு வந்து மனைவி இருக்கும்போது செய்யக்கூடாது. செஞ்சா நானும் உள்ள போயிருவேன், அவரும் உள்ள போயிருவாரு. சரிதானா? ஆமா. அதனால மனைவி இல்லைனாலும் பரவாயில்ல, இவர் பாட்டுல ஒரு வேலையை பார்த்து சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். சரியா? ரைட். வச்சிட்டுமா? சரி சார்.